மெக்னீஷியம் சால்ட்டு குறைபாட்டினால வருது அந்த மசில் கிராம்ப்ஸு. கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் அந்த மாதிரி சால்ட்டுகள் இருக்குல்ல, சின்ன நுண் தாது உப்புகள் இருக்குது. அது குறைபாடு இருந்தால் மசில் கிராம்ப்ஸ் அதிகம் வரும். அது போக நீங்கள் வாக்கிங் போயிட்டு சரியாக மசில் ரிலாக்ஸேஷன் கொடுக்காட்டியும் வரும். நீங்கள் வார்மிங் அப் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சின்னதை பண்ணிவிட்டு அப்புறம் வாக்கிங் போகணும். அப்புறம் வந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸிங், அது ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் மாதிரி கூலிங் டவுன் எக்ஸசைஸ்னு இருக்குது. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி மசிலெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு படுத்திருந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலைன்னா சடனாக நீங்கள் வந்து வாக்கிங் போகிறத நிறுத்தும்போது அங்கே நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய கழிவுப் பொருள்கள் உற்பத்தி ஆகும். அதெல்லாம் அங்கங்கே லாக் ஆகி நின்று போகும். அதுகள் வந்து நைட்டில் தானே மெட்டபாலிசம் ஆகும், நைட்டில் தானே எல்லாம் கழிவுப் பொருட்கள்லாம் வெளியேற்றுற வேலை நடக்குது. ரிப்பேர் ஒர்க்கெலாம் நைட்டில் தான் நடக்கும். கொத்தனார் அப்போ தான் 8 மணி 9 மணிக்கு மேலே தான் வருவார், வந்து தான் சின்ன சின்ன ரிப்பேர்லாம் பண்ணி கொடுப்பாரு. அந்த வேலை நடக்கும்போது அதுதான் அவங்களுக்கு அந்த கிராம்ப்ஸ்லாம் வருது, நைட்டில் அதிகமாக வருது. பொட்டாசியம் சால்ட்டு குறையாக இருந்ததுன்னா பொட்டாசியம் ஒரு மாத்திரை டெய்லி போட்டுக்கலாம். பொட்டாசியம், மெக்னீஷியம் மாத்திரைகள் இருக்குது, நிறையா கம்பெனிஸ் போடுறாங்க. அதில் நீங்கள் நியூரோபியான்லாம் போடுற மாதிரி மெக்னீஷியம் ஒன்று போட்டுக்கலாம். அது இன்டர்மீடியண்ட்டாகவும் போட்டுக்கலாம், கூட கொஞ்ச நாள் போட்டுக்கலாம், கொஞ்ச நாள் நிப்பாட்டிக்கலாம். அதுவும் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாட்டியும் வரும். நல்ல தூக்கம், ஒரு 7 மணி நேரம் நல்லா கண்டினியூஸாக தூங்கிட்டிங்கன்னா கூட இது டாக்ஸின்லாம் ரிலீஸ் ஆகிரும். அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படி தான் தூங்குறதுனால மசில் கிராம்ப்ஸ் வரும். தொடர்ந்து ஒரு 4 நாள் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலே மசில் கிராம்ப்ஸ் வரும். பொதுவான காரணங்கள் இவ்வளோ தான் மசில் கிராம்ப்ஸுக்கு வர்றதுக்கு. அது நைட்டு வர்றதுக்கு, நைட்டு தான் மெட்டபாலிசம் நடக்குது. நைட்டுமே நீங்கள் படுக்க முன்னால் கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் நல்லா டென்ஸ் ஆக்கி அப்படியே மசிலுக்கு ஒரு டென்ஸ் கொடுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடணும். அந்த காலெலாம் படுக்கும்போதே நல்லா நீங்கள் ஒரு காலுக்கு ஒரு விரைப்பு தன்மையை கொடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ளாட்டாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கனாலே அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில் ஈஸியாக போகும். அதனால் அந்த மாதிரியும் நீங்கள் நைட்டு படுக்கும்போதும் ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். மேலேருந்தே பண்ணலாம். அது இந்த கண்ணுக்கு முகத்துக்கு உள்ள மசிலுக்கெல்லாம் அப்படி ஒரு ரிலாக்ஸிங் ஒரு கன்ட்ராக்ஷன் கொடுத்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணிடும். பிறகு தோள்பட்டை, கை அப்படி பாட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் மசில் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நெளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்திங்கன்னா அது நெளிக்கும் போதே தூக்கம் வந்துடும். அதனால் அது ஒரு ரிலாக்ஸிங் டெக்னாலஜி. அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி முடிக்கணுன்னா அந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்த உடனேயுமே கொஞ்சம் ஒரு சின்ன வார்மிங் அப், உட்காந்து எழும்பி அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாக்கிங் போகலாம். மன அழுத்தங்கிறது அதாவது ஒன்று டிப்ரெஷன். மன அழுத்தங்கிறது யூஸ்வலாக ஒரு மன உளைச்சல், அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசாமல் கொள்ளாமல் அந்த நார்மலாக அவங்க பழகிறவங்ககிட்ட இருந்து அப்படி விலகி இருந்து தனியாக ஒரு திங்கிங் அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் பாடியில். உடலில் வந்து நிறைய ஹார்மோனுங்கிற அந்த நொதிகள்லாம் மாறும். இப்போ அட்ரினலின்ங்கிற ஒரு சுரப்பி வந்து அதிகமாக சுரந்ததுன்னா ஹார்ட்டுக்கு நல்லதில்லை. இப்போ ஒரு திட்டுறோம், கண்ணாபண்ணான்னு திட்டுறோம், ஒருத்தனை கோவம் வந்துடுது திட்டுறோன்னா நம்ம ஹார்ட் ரேட்டு எங்கே போயிடும்? இப்போ 70-80 இருக்குன்னா 120க்கு போயிடும். கண்ணாபண்ணான்னு படப்படன்னு வரும். அப்போ நீங்கள் கையெழுத்து போடுங்க, கையெழுத்துலாம் வராது, கையெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி அட்ரினலின் அதிகமாக சுரக்கிறதுனால அப்படி வருது. அந்த மாதிரி சுரந்தால் அந்த ஹார்ட் ரேட்டு நார்மலுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். செட்டில் ஆன மாதிரி தெரியும், ஆனால் நார்மலுக்கு வரதுக்கு ஒரு நாள் ஆகும். அது ஹார்ட்டுக்கு நல்லதில்லை, இரத்த குழாய்களுக்கும் நல்லதில்லை. இரத்த குழாய்க்கு சுருக்கத்தை உண்டு பண்ணும். இருதயத்தில் அந்த துடிப்பு அதிகமாக்கும். இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட் செல்ஃப் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் ரிஸ்க் ஃபேக்டரு, பிளட் ப்ரெஷர் கூட இருந்தால் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறாங்களா, சுகர் கூட இருந்தால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது. ஹார்ட் அட்டாக்கு சடன் டெத்து இதுதான் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் நார்மலாக நீங்கள் இந்த இப்படி இன்க்ரீஸ் இன் அந்த அட்ரினலின் உள்ள போர் ஆகிட்டே இருந்துன்னா நாளடைவில் என்னாகும்? நார்மல் ஹார்ட் ரேட்டு நீங்கள் 60-70 உங்கள் ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு 100-110 போயிடும். நார்மலாகவே நீங்கள் முழிக்கும் போதே அப்படி தான் இருக்கும், தூங்கும் போதும் அப்படி தான் இருக்கும்.
அப்போ ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு கூட இருக்குன்னா அவன் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவான்னு அர்த்தம். நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப சிக்காக இருக்கவங்க மூச்சு விடுவாங்க. மூச்சுன்னு விடுறானான்னு அர்த்தம் கொஞ்சம் பாக்கி கிடக்க அதை விட்டுட்டு போகிறான்னு அர்த்தம். பாக்கி கிடக்க மூச்சை கடைன்னு விட்டுட்டு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏன்டா மூச்சை போக்கிட்டு கிடக்கங்கிறாங்கல்ல, அந்த மூச்சை போக்கக்கூடாது, அந்த வேலைலாம் கிடையாது. அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர சத்தம் போட்டனால காரியம் நடக்காது. காரியம் தான் நடக்குமோ, ரொம்ப சத்தம் போட்டால் காரியமே நடந்துடும். இப்போ எங்கள் சித்தப்பாலாம் இருக்குது, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 40-35 அப்படி தான் இருந்தது, சொத்து பிரச்சனை. அப்போ ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் சத்தம் போட்டெலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இது எப்போ நான் 3rd இயர் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எங்கள் ஊரில் நடந்த கதை. எங்கள் கடை இருக்கும், அதில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், அதில் உப்பு மூட்டைலாம் அடுக்கி வச்சுருக்கோம். அதில் உட்காந்து ஒரு வட்டமேசை மாநாடு மாதிரி போடுவாங்க. ஆமா, அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படின்னா அப்படி கையை தூக்கிட்டு அப்படி பண்ணார். அப்படியே பசு கீழே அப்படி பைய உட்காந்தார், அதில் ஒன்றுக்கு பண்ணார், அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு. அதனால் உயிரை பறிக்குமாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், நான் பார்த்த கதை. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்ட் ரேட் கூடிச்சுனாலே ஏற்கனவே வயசான ஹார்ட்டு 80 வயசு 75 வயசு 80 வயசில் உள்ள ஹார்ட்டுக்கு அங்கே ரத்த குழாய்கள்லாம் சுருங்கி இப்போ தான் இருக்கும். அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கவங்க எக்ஸசைஸ் கிடையாது, எல்லாமே ஹார்ட்டு பாதிக்கத்தானே செய்யும். அதனால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அது கொஞ்சம் மனம் விட்டு பேசி சிரித்து டெய்லினா ஒரு 2 நாள் 3 நாளாவது, வாரத்தில் 2 நாளைக்கு அப்படி மனசு ரிலாக்ஸ்டாக இருந்து கொஞ்சம் ஒரு ஒத்த மனசு உள்ளவங்கள பார்த்து பேசுகிறது, அது ரொம்ப முக்கியம், எல்லா மனுஷனுக்கும் முக்கியம். அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி நல்ல ஆட்கள் கிடைக்கிற இடத்துல நீங்கள் குடியிருந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். எங்களை மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் மாதிரி பாட்டு பாடி அங்கே உட்காந்து கதை பேசி, அதுக்கு தான் நாங்கள் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ பொழப்பு இல்லாமல் உட்காந்து பார்க்கில் பாட்டு பாடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. செல்ஃபிஷ்னஸ், நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் பாடுறோம். நீங்களும் அதை பார்த்து நீங்களும் ஏங்கக்கூடாது, நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக நீங்கள் பகிர்ந்துக்குங்க. அந்தந்த பாட்டுகளையும் பொருள் உள்ள பாட்டு தான் எல்லோரும் கேட்குறாங்க, அது பாடுறோம். அதனால் இது ரொம்ப நான் சொன்னது சொல்லலாம், இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பை இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு கூட இருக்கக்கூடாது. நீங்கள் வாக்கிங் பொருள் என்ன நன்மை, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறையும். வாக்கிங் போகாமல் நம்ம இருக்கும்போது நமக்கு ரேட்டு 80 இருக்குன்னா, நீங்கள் ரெகுலர் வாக்கிங் போனீங்கன்னா 55-60க்கு வந்துடும். இது அத்லெட்ஸுக்கு அப்படி தான் இருக்கும். லாங் ரன்னிங் போடுறாங்கல்ல அத்லெட்ஸ், அவங்களுக்கு ஹார்ட் ரேட்டு 50-60 தான் இருக்கும். சில நேரங்களில் தேட்டரில், ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு தடவை அனஸ்தீசியா கொடுக்க முன்னால் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. என்னென்னா, சார் 55 தான் இருக்குது ஹார்ட் ரேட்னாங்க. தம்பி நீ அத்லெட்டான்னு கேட்டேன். ஆமாம், நான் பயங்கரமாக விளையாடுவேன்னா. ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்கன்ட்டு. அதனால் அது நல்லது, ஹார்ட் ரேட்டு குறையாது தான் நல்லது. ஒரு வேளை நடந்தாலே போதும். பிரிஸ்க் வாக்கிங், நல்ல வேகமாக நடக்கணும். உங்கள் ஹார்ட் ரேட் கொஞ்சம் கூடுற மாதிரி நடக்கணும். பிரிஸ்க் வாக்கிங் 1/2 hour நடந்தீங்கனாலே, வார்மிங் அப் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 hour பிரிஸ்க் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ரெட்மில்லில் வேகமாக நடக்கும்போது ஒன்றும் இருக்காது. ஆர் யூ ஓகேன்னு கேட்குறது, செஸ்ட்டில் எதுவும் பெயின் ஏதாவது அடைக்கிற மாதிரி எதுவும் வந்துன்னா அவங்க ஸ்பீடை குறைப்பாங்க அல்லது நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த இசிஜியில் சில சேஞ்சஸ் வரும்போது ரத்த ஓட்டம் குறைவாக கிடைக்கும். அது ஹார்ட் பீட்டு கூடும்போது, ஸ்பீடு கூடும்போது குறைவாக தானே கிடைக்கும், அங்கே சப்ளை குறையாக தானே கிடைக்கும். அதை அந்த இசிஜியில் காணும். அந்த லீட்டில் எஸ்டி டிப்ரெஷன் வரும், குறையாக கிடைக்கிற மாதிரி காட்டும். அப்போ உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செஸ்ட்டில் பெயின் வரல, டிஸ்கம்ஃபர்ட் வரலைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் அப்படி போகலாம். அதனால் நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் போகும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா, அங்கே ட்ரெட்மில்லையும் ஒன்றும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். தைரியமாக போங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா, ஆர் யூ ஓகேன்னா நாட் ஓகே, யூ ப்ளீஸ் ஸ்லோ டவுன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த ஸ்பீடு போதும், இது குறைச்சிருங்கன்னு சொல்லுங்கள். அங்கே அந்த இசிஜியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்துட்டு எக்கோ பார்ப்பாங்க. எக்கோவில் எதுவும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இண்டிகேஷன் இருந்தால் ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. டயபெட்டிக்காக இருக்கவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா அது உங்களுக்கு
ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து எக்கோ ஒரு ட்ரெட்மில் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான். நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் போகும்போது டிஸ்கம்ஃபர்ட் இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்னா ட்ரெட்மில்லில் வேகமாக போகும்போதும் இருக்காது. எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ, ஆர் யூ ஓகேன்னு நாட் ஓகே அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கலாம், ஸ்பீடை குறைச்சிக்கலாம். ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த சப்ளை குறையாக இருக்கவங்க அல்லது ஒரு 80% 75% 80% பிளாக் இருக்கவங்க, இரத்த குழாயில் அடைப்பு இருக்கவங்களுக்கு அட்டாக் மாதிரி வரலாம். அந்த வேகமாக நடக்கும்போது ஒரு அட்டாக் மாதிரி வரலாம், சடன் டெத்து கூட வரலாம். அது நமக்கு ஏன் வருது? நீங்கள் தைரியமாக போங்க, நமக்கு வராது. அது ரொம்ப ஹார்ட்டில் ஏதாவது டிசீஸ் உள்ளவங்களுக்கு வரும். அது ஒரு சிக்னல், வார்னிங் சிக்னல் கொடுத்து தான் வரும். ஒரு வைங்க சிவியர் செஸ்ட் பெயின் வந்து சிலருக்கு வந்துடும். அப்போ நிப்பாட்டிட்டு அது எக்கோ பார்த்துட்டு எங்கே பிளாக் இருக்குது, ஒருவேளை இரத்த குழாய் அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து சரி பண்ணுவாங்க. அல்லது ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக இருக்குது, அந்த அந்த சப்ளை எல்லாம் நார்மல் ஆகிடும். ஹார்ட் ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும், அதெல்லாம் விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் பயந்துக்கிட்டு போக முடியாது டெஸ்ட்டுக்கு. அதான் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்கல்ல, எது கஷ்டமாக இருந்தால் சொல்லிடுங்க, குறைச்சிக்குவோம், நிப்பாட்டிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, நிப்பாட்டிக்கலாம். அது டெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஒரு பிரச்சனையும் இருக்காது, தைரியமாக போய்ட்டு வாங்க. நீங்கள் ஏற்கனவே வாக்கிங் போகிற ஆள், அதனால் ஒன்றும் இருக்காது, தைரியமாக போய்ட்டு வாங்க.